அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. சித்தர்கள் சீடர்கள் பல கோடி. யாருக்கு? முருகனுக்கு. சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி. இப்படி சித்தர்கள் சீடர்கள் பல கோடியா முருகருக்கு. இது ஆதாரம் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன சித்தர்னா சில பேர் நம்ப மாட்டாங்க. ஆனால் இதுக்கு ஆதாரம் இருக்குது. சித்தர்கள் சீடர்கள் பல கோடி. சித்தர்கள்லாம் அவருடைய சீடர்களாம், முருகனுடைய சீடர்கள். முருகன் தான் பாம்பன் சாமி காட்சி கொடுத்தார். முருகன் தான் வள்ளலாருக்கு காட்சி கொடுத்தார். முருகன் தான் அருணகிரிக்கு காட்சி கொடுத்தார். அப்புறம் தான் முத்தை திருப்பதி திருநகர் பாட்டு எழுதினார். அதான் சொல்கிறான், சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி. அவர் தான் தலைவர். யார்? சித்தர்கள்லாம் தலைவர் யாருன்னு கேட்டால் முருகர் தான். அதான் அந்த வரையிலும் சொல்கிறான், அவன் செல்வாக்கு எவர்கேனும் வருமோடி. வருவாண்டி தருவாண்டி மலையாண்டி. ஏன் மலை மேலே போயிருந்தான்னு கேட்டால், மலையிலேருந்து ஒரு தவம் செஞ்சாக்கா ஆற்றல் அதிகமாக வரும் பூமியை விட. இப்போ நம்ம செல்லுக்கு சிக்னல் கிடைக்கலன்னு சொல்கிறோம்ல, அதே ஒரு தனியாக ஒரு வெட்ட வெளியில் பண்ண சிக்னல் வருது இல்லை, சிக்னல். அவன் நமக்கு அண்டத்துலேருந்து சிக்னல் கிடைக்கிறதுக்கு தான் மலை. அதான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அப்போ முருகன் எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்கே மலையில் தான் இருப்பார். அதான் அதான் சின்னங்கொண்டு மலை ஏறி அவன் தாண்டி. இது நல்லா புரிஞ்சுங்க. சித்தர்கள் சீடர்கள் பல கோடி, அவன் செல்வாக்கு யாருக்கேனும் வருமோடி. பாட்டில் கூட புரியாது, சொல்கிறேன் தெளிவாக. இப்போ நம்ம உடம்புல 6 சக்கரம் இருக்குது, மொத்தம் 9 சக்கரம் இருக்குது. இப்போ நமக்கு உடம்புல நோய் வருதுன்னு சொன்னால் ஏன் வருது அப்படின்னு கேட்டால், மூலாதார சக்கரம் சுழலவில்லை. மூலாதார சக்கரம் சுழலலைன்னா மூளை சம்பந்தமான நோய், மூளை வந்துடும், படாத அவஸ்தைப்படணும். சாப்பிட்டா சரியாது, சரி வர ஒன்றுக்கு போகாது. அது மட்டும் இல்லை, மூளை வேலை செய்யாது. எப்படியும் மூளையினுடைய வளர்ச்சி குறையும். எங்கே இருக்குது? மூலாதார பத்திரம்னு சொல்கிறாங்களா, அது போல் மூலாதாரத்தில் இருக்குது. அது நம்முடைய சக்தி. அந்த சக்கரம் சுழண்டுன்னு சொன்னால் மூளை நல்லா வேலை செய்யும். அந்த சக்கரத்தை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த சக்கரத்தை ஒன்றும் அப்படின்னு இப்போ எங்களை மாதிரி தெரிஞ்சவங்களை கேட்டால் சொல்லுவாங்க எப்படின்னு. அந்த சக்கரம் எங்கே இருக்குது, அடிப்பக்கம் எங்கே இருக்குது, நுனிப்பக்கம் எங்கே இருக்குது. அடிப்பக்கன்றது ஒரு ஓமத்தை பூவை பார்த்துருப்பீங்க, வெள்ளையாக இருக்கும், நீட்டாக இருக்கும். அது என்னன்னு கேட்டால், அதனுடைய அடி தான் இங்கே மூலாதார பக்கம், நம்ம எதிர்பக்கம் இந்த பக்கம் அடி. அது நுனி வந்து இந்த பக்கம் வைக்கணும். இப்போ இங்கே ஒரு சக்கரம் இருக்குது விசுத்தி, இங்கே இப்படி பூ வச்சுன்னா காம்பு இங்கே இருக்கணும், நுனி இந்த பக்கம் இருக்கும். அந்த சக்கரத்தை சுழட்டணும். அது அதிகமாக சுழண்டாலும் உடம்புக்கு நோய், கம்மியாக சுழண்டாலும் உடம்புக்கு நோய். சுருங்கி போனாலும் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். உட்காந்த இடத்துல உட்காந்துருப்போம். சக்கரம் சுழலை. அது சொல்லுவாங்க, அவன் சக்கரம் ஒன்றும் சுழலப்பா, அவன் சக்கரெல்லாம் எப்போ நின்று போச்சுன்னுவாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது வாழ்நாளை சொல்லுவாங்க. அவன்கிட்ட இருந்த செல்வம்லாம் போயிடுச்சு, பணம் இல்லை, உடம்பு பாய்ச்சி போச்சு, உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். இன்னொன்று பாரு, அந்த நிலைக்கு நம்ம வந்துட்டோன்னா யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. எப்பேற்பட்ட சொந்தக்காரராக இருந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அப்போ நம்ம சக்கரத்தை நம்ம சொல்லணும். யார்? சித்தர்கள் சீடர்கள் சொல்கிறாங்க. முருகனுடைய சீடர்கள் சித்தர்கள் அவங்க சொல்கிறாங்க, அந்த சக்கரத்தை மிதமாக சுழல. ஒன்று இப்படி கை காட்டினா போதும், அந்த சக்கரத்துக்கு நேராக இப்படி மிதமாக மூலாதாரத்துக்கிட்ட இப்படி மிதமாக சுழல வேண்டும். அப்படி அந்த சக்கரத்தை சுழட்டும் போது இந்த உள்ளங்கை அப்படி தேத்துறி அப்படி ஒரு அழுத்தம் எழுதுனா அங்கே மேலேருந்து ஆற்றில் இழுக்கும். நம்ம டிவிக்கு ஆண்டனா வச்சுருக்கோம்ல, கூடையெல்லாம் வச்சுருக்கோம்ல, ஒவ்வொரு டிவிக்கும் ஒவ்வொரு வீட்டில். அதுபோல் இந்த கையில் இருக்குது கூடை. இங்கே ஒரு அழுத்தம் எழுதுனா அங்கே ஒரு வர்மப்புள்ளி இருக்குது, அந்த வர்மப்புள்ளி ஓப்பன் ஆகிடும். அப்படி காட்டினோம்னா அங்கேருந்து எங்கே பல கோடான கோடி கோடிக்கு அப்பால் இருக்குது அண்டம். அங்கேருந்து ஆற்றல் வரும். அந்த ஆற்றில் இந்த கையில் வாங்கணும். அதான் சாமி பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிச்சு வருவாங்க. இது அப்படி இருக்கும். வாங்குறேன் கொடுக்குறேன், வாங்குறேன் கொடுக்குறேன், இப்படி வாங்குறது அப்படி கொடுக்குறது. சாமி ஏன் அப்படி கை வச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்போ இந்த கை வாங்குது, இந்த கை கொடுக்குது.
ஆனால் இந்த கையால் யாரும் வாங்க மாட்டாங்க. காசு கொடுத்தோம்னா இந்த கையால் கொடுக்குறா, அந்த கையால் கொடுக்கணும். இந்த கை தான் வாங்குற கை, இந்த கை தான் கொடுக்குற கை. ஒருத்தட்ட வாங்கின அந்த கையில் தான் வாங்கணும், ஒத்துக்க மாட்டாங்க, அந்த கை கொண்டாடணும். அது ஏன்னா இந்த சூட்சமம் தெரியாது. அப்போ இப்படி வாங்குகிறோம், சக்கரத்துக்கு நேரம் கொடுக்குறோம். மூலாதாரம், நீ மிதமாக சுழல வேண்டும். உன்னுடைய சக்கரத்தினுடைய அளவு சுமார் ஒரு அடி இருக்கணும். சுமார் ஒரு அடி, அப்படியே ரவுண்டாக ஒரு அடி இருக்கணும்னு மனசில் வந்து பாவனை பண்ணணும். அந்த பூ எங்கே இருக்குது, நுனி எங்கே இருக்குது, பூ வந்து முதுகு பின்னால் இருக்குது, அதனுடைய இது முகனை அதையும் பத்தாம அகலப்படுத்தணும். அதை எவ்வளோ அகலப்படுத்துறியோ அவ்வளோ நன்மை. இப்போ மூலாதார சக்கரத்தை நீ மிதமாக சுழட்டிட்டால், மூலாதார சக்கரம் நல்லா ஒழுங்காக சுழலுது அப்படின்னு சொன்னால் அவன் ஒரு குறி வச்சானோ அடித்தானோ அப்படியே வந்துடும் ஏதா இருந்தாலும். இப்போ கிரிக்கெட் வீரர்லாம் இருக்காங்களே, அதில் எல்லாரும் நிறையா அடிக்க மாட்டாங்க, அதில் ஒரு சிலர் தான் அடிப்பாங்க. அவங்களுக்கு வந்து மூலாதார சக்கரம் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு 20 அடிக்கு அண்ணாண்டு வர பந்தை ஒரு செகண்டில் கிட்ட வரக்குள்ள இது இந்த பக்கம் வருதா அந்த பக்கம் வருதா மேலே போகுதான்னு பார்த்து அடிச்சுப்போம். அதுக்கு யார் துணைன்னு கேட்டால் மூலாதார சக்கரம் தான் காரணம். மூலாதார சக்கரம் தான் அதை முடிவு பண்ணுற காரணம். இந்த மூலாதார சக்கரம் சுயலன்னு சொன்னால் ஒரு பந்திலே அவுட் ஆகி வெளியே போய்டும். எப்படி உங்களுக்கு புரியுதுக்காக சொல்லணும். மூலாதார சக்கரம் ஒழுங்காக இயங்கினால் யாரோ உடம்பு எல்லாம் வருவாங்க, விபதி எழுப்பி போடுவாங்க. ஒரு சும்மா அது விபதின்றது ஒரு இதுதான். அவங்க கை காட்டினா நல்லா போடுவோம், ஆனால் கை காட்டினா நல்லா போட்டால் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் விபதி எடுத்து கொடுப்பாங்க, இல்லை விபதியை கிடைக்கலன்னா மண்ணை அரிக்கி கொடுப்பாங்க. செய்யப்படும். ஏன் காரணம் கேட்டால் அவங்களுக்கு மூலாதார சக்கரம் ஒழுங்காக இருக்குது. சுவாதிஷ்டம் அதுக்கு அடுத்தது சுவாதிஷ்ட சக்கரம். அந்த சக்கரத்துக்கிட்ட போயிட்டு சுவாதிஷ்ட சக்கரமே உனக்கு இன்னும் சத்து கொடுக்கணும். ஏன்னா சத்து இல்லாத மெலிஞ்சிருக்கும், அதுக்கு சத்து கொடுக்கணும். நமக்கு சத்து இருக்கணும். நமக்கு சத்து இருந்தால் தான் அதுக்கு சத்து கொடுக்க முடியும். ஒரு 50 கிலோ நம்ம தூக்குற ஆளாக இருந்தால் தான் நம்ம ஒருத்தருக்கு 50 கிலோ தூக்கி வைக்க முடியும். 10 கிலோ தூக்குற ஆள் போய் 50 கிலோ தூக்கி வைக்க முடியுமா? இல்லை 25 கிலோ தூக்கக்கூடிய தகுதி நமக்கு இருந்தால் ஒருத்தருக்கு தூக்கி வைக்கலாம். 10 கிலோ தூக்குற ஆளை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீ சக்தி கொடுக்கறது பேசல, நீ சக்தியை வாங்கி வச்சுக்கணும். ஒருத்தருக்கு சக்தியை கொடுக்கறது பேசல, கொடுத்துட்டு உடனே வாங்கிக்கணும். புரியுதா? அதுபோல் அந்த சுவாதீன சக்கரத்துக்கிட்ட இப்படி வாங்குறோம், இப்படி கொடுக்குறோம், அவ்வளோதான். அப்போ என்ன சொல்லணும்னா நீ மிதமாக சுழல வேண்டும். மிதமாக கரெக்டாக ஓடணும். ஒரு நாளைக்கு 920 கிலோமீட்டர் போகுது பூமின்னு சொல்கிறாங்க. அப்போ 920 கிலோமீட்டர் போகிறதுனால தான் நம்ம ஒழுங்காக அங்கே இருந்து பயிர் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கிறோம். 2000 கிலோமீட்டர் ஓடிச்சுல என்ன ஆகும்? இருக்கிறன்னு சுற்றி எல்லாம் கீழே வந்து இறந்து போக மாட்டோம், எல்லாருக்கும் மயக்கம். அதே கம்மியாக சுற்றினா இரவு வந்து 2 நாள் ஆகும், பகல் 2 நாள் ஆகும். இது 2 நாள் வரைக்கும் தூங்கி நிற்க முடியும்? இருக்குல்ல. 2 நாள் வரைக்கும் வெயிலில் இருந்தால் என்ன ஆகும்? அப்போவும் உடம்பு போயிடும். புரியுது அவங்களுக்கு? பூமி சீராக சுற்றினாலும் நம்ம உயிர் வாழ முடியாது. பூமி வேகமாக சுற்றினாலும் உயிர் வாழ முடியாது. பூமி மிதமாக சுற்றுவதால் சொல்கிறாங்க 920 கிலோமீட்டர் வேகத்தில் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு 16,000 கிலோமீட்டரு சூரியனை சுற்றி வருதான். தன்னைத்தானே சுற்றிக்குது, சூரியனையும் சுற்றி வருது. எவ்வளோ? 16,000 கிலோமீட்டர் போகுதான் ஒரு நாளைக்கு. வேகமாகவும் போகுது, தன்னைத்தானே சுற்றி. தன்னைத்தானே சுற்றலைன்னா நம்ம மனுஷன் இருக்க முடியாது, மக்கள் இருக்க முடியாது. அதுபோல் நம்ம சக்கரை இருக்குது. ஏன்னா அந்த பூமியிலேருந்து தான் இது வந்தது. இதான் அண்டத்துலேருந்து பூமியில் ஆற்றல் வந்தது, பூமியில் தான் உற்பத்தி ஆச்சு. அதுக்கு என்ன இருக்குதோ அது நமக்கு இருக்கும். பூமிக்கு என்ன சக்தி இருக்குதோ அது நமக்கு இருக்கும். அப்போ சுவாதீன சக்கரத்துக்கு இந்த உனக்கு வலு கொடுக்குறேன். ஏன்னா பேரண்டத்துலேருந்து வாங்கலாம். சர்க்கார் என்ன பண்ணுவாங்க, அவங்ககிட்ட காசு தான் ரிசர்வ் பேங்கில் கடன் வாங்குவோம். அது மாதிரி பேரண்டத்துலேருந்து வாங்கலாம். நமக்கு தேவைன்னா கடன் வாங்கிக்கலாம், வயிறு. புரியுதா? வாங்கி அது கொடுக்கலாம். இதுக்கு என்ன தேவைன்னு கேட்டால் அவன் தவம் தெரிந்தவனாக இருக்க வேண்டும். ஒரு கொஞ்ச நேரமாவது தன்னை உணர்ற ஆளாக இருக்கணும். கொஞ்ச நேரமாவது அவன் இறைவனுடைய சிந்தனையில் இருக்கிறவனாக இருந்தால் தான் இது நடக்கும் சொல்கிறாங்க. எப்படி? அப்போ என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். இறைவனை நினைக்க பயிற்சி பண்ணி
இப்படி 6 சக்கரங்களையும் நம்ம இயக்க ஆரம்பித்தா கல்லீரல், மண்ணீரல், கிட்னி, நுரையீரல் பாதிப்பு மூலாதார சக்கரம் தான். சுவாசிஷ்ணம் மணிப்புரகம் வேலை செய்யலாம் குழந்தை இருக்காது. சுவாசிஷ்ணமும் மணிப்புரகம் வேலை செய்யலாம் குழந்தை இருக்காது. ஆண் மலடு, பெண் மலடு. ஆணுக்கு இருந்தாலும் சரி, பெண்ணுக்கு தான் 2 மலடு ஆகிடும். இதுக்கு மருந்து தேவையில்லை. விவரம் தெரிஞ்சுக்கிட்ட போய் ஸ்வெட்னா சரியாயிடும். ஆனால் நம்மளால் நம்ப மாட்டாங்க. இதோட என்னடா ஸ்வெட் இருக்குது. அதுதான் பூமியை சொல்கிறேன் நான். பூமி வேகமாக சுற்றினாலும் ஆபத்து, சீராக சுற்றினாலும் ஆபத்து. இப்போ சுற்றுற மாதிரி சுற்றினா தான் நாம் வாழ முடியும் என்று சொல்லி, அடுத்து இன்னும் ஒரு 3 சக்கரம் என்ன செய்யும் அப்படின்றத அடுத்து அப்படி சொல்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க. ஸ்ரீயும் ஐயங்கிரியும் சவும்